விதியை வெல்லும் ரகசியம். அந்த காலத்தில் ஆலயத்தை கட்டியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. காலச்சக்கரத்தை உணர்ந்தவர்கள், சகல சாஸ்திரங்களையும் அறிந்த வேத பண்டிதர்கள், ஆகம விதிகளை வகுத்த தெய்வஞர்கள். அவர்களில் பலர் கடவுளை அழைத்து கடவுளோடு பேசி கடவுள் விருப்பப்படி கோயிலை கட்டியுள்ளார்கள் எனும் தகவலை கேட்டபோது அது எங்களுக்கு வியப்பாக இருந்தது. எல்லா ஆலயங்களும் பெரும்பாலும் கிழக்கு திசையை நோக்கியே இருக்கும். ஆனால் ஒரு சில ஆலயங்களில் மட்டும் விதிவிலக்காக திசைகள் மாறி இருப்பதையும் பார்க்கலாம். பொதுவாக ஆலயங்களில் மூலவர் கிழக்கு நோக்கி இருக்க என்ன காரணம் என கேட்டோம். அதற்கு அவர்கள், கிழக்கு சூரியன் உதிக்கும் திசை. சூரியனே நவ கிரகங்களின் நாயகர், முதன்மையானவர், ஆத்மகாரகர். விதியை இயக்குபவரும் சூரியனே. சூரியன் இல்லாமல் பூமியில் எந்த உயிரினமும் பிறக்க முடியாது, வாழ முடியாது. எந்த ஒரு ஆத்மா பூமியில் பிறப்பெடுத்தாலும் அது விதிக்கு உட்பட்டதுதான் என்பதை உணர்த்தும் விதமாக சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையை நோக்கி ஆலயங்களை அமைத்தார்கள் என்றார்கள். அதாவது எல்லாம் கர்ம விதிப்படிதான் நடக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லவே ஆலயங்களின் கருவறை கிழக்கு பார்த்து அமைக்கப்பட்டனவாம். ஆனால் ஒரு சில ஆலயங்களில் இறைவனே நவகிரக சட்டங்களை எல்லாம் மாற்றி விதியை செயல்படாமல் தடுத்த அதிசயமும் நடந்துள்ளது. For more information, watch the full video, link in description.